விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொடூர் ஊராட்சியில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நாடக மேடையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளியனூர் ஒன்றிய செயலாளரும் கொடூர் ஊராட்சி மன்ற தலைவருமான ஈழத்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு ரூபாய் 8 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நாடக மேடையை மக்கள் பயன்பாட்டிற்கு குத்துவிளக்கு ஏற்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீர பொன்னிவளவன், வானூர் ஒன்றிய செயலாளர் கலைமாறன், மாநில துணைச் செயலாளர் இளங்கோவன், கிளியனூர் ராமதாஸ், புஷ்பகாந்தன் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஜான், பஞ்சவாடி தர்ஷனா, மகிழ்வுடன் சரத் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் லத்தூர் ஒன்றியம் மூக்கையூர், மடையம்பாக்கம், அம்மனூர் ஆகிய கிராமங்களில் தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா திமுக ஒன்றிய செயலாளர் பாபு ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் மு பாபு கலந்து கொண்டு நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் தசரதன், பேரூர் செயலாளர் மோகன்தாஸ், அம்மனூர் ஊராட்சி மன்ற தலைவர் இளவரசி ஜனார்த்தனன், மடையம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திருநாவுக்கரசு, கவுன்சிலர் பர்வதம் வரதன் மற்றும் விவசாயிகள், கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கடலூர் குண்டு உப்பளவாடி பகுதியைச் சேர்ந்தவர் திருஞானம். இவர் அதே பகுதியில் மாவு அரைவை மில் நடத்தி வந்தார். இந்நிலையில் திருஞானம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்று மீண்டும் தனது இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள பேருந்து நிறுத்த நிழற்குடை எதிரில் உள்ள சென்டர் மீடியனில் எதிர்பாராத விதமாக மோதி திடீரென இடதுபுறம் விழுந்துள்ளார். அப்போது கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி சென்ற தனியார் பேருந்து பின்சக்கரத்தில் சிக்கி திருஞானம் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் திருஞானம் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர் பகுதியில் சீர்காழி துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் அறிவுறுத்தலின்படி சீர்காழி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் வேல்முருகன் தலைமையில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வாகனம் ஓட்டும்போது தலைக்கவசம் அணிய வேண்டும், மதுபோதையில் வாகனம் ஓட்டக்கூடாது என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகில் உள்ள திருப்பெயர் கிராமத்தில் இயங்கி வரும் ஜெயப்பிரியா பள்ளியில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் நிர்வாக இயக்குநர் ஜெய்சங்கர் முரசுகொட்டி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவிகளின் பரதநாட்டியம், கம்பு சுழற்றுதல், மாணவிகளின் கராத்தே நிகழ்ச்சிகளை தொடர்ந்து 2000 மாணவர்கள் இணைந்து நோபல் உலக சாதனை முயற்சியாக பெண்மையை போற்றும் வகையில் தாயின் கருவறையை உருவாக்கி சான்றோர்களின் பாராட்டை பெற்றனர். மகளிர் தினத்தை முன்னிட்டு சுமார் 2000 மாணவ செல்வங்களை கொண்டு இன்று மகளிர் தினத்தை கொண்டாடினோம். இதில் தாயின் கருவறையில் இருக்கும் குழந்தையை போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தினோம். இது உலக சாதனை முயற்சியாக இந்த நிகழ்ச்சி செயல்பட்டது. பங்கு பெற்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி டீச்சர்ஸ், பிரின்சிபால் அனைவருக்கும் பள்ளியின் சார்பாக மிகவும் நன்றி. முதலில் இந்த ஆண்டு மகளிர் தினத்தை பள்ளியின் சார்பாக மிகவும் சிறப்பாக கொண்டாடினோம் என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி, வணக்கம். இந்த இனிய நேரத்தில் மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து மகளிருக்கும் எங்கள் பள்ளியின் சார்பாகவும் எங்கள் பள்ளியின் சார்பாக உலக தமிழ் தினத்தை முன்னிட்டு தமிழ் என்ற வார்த்தையை இதேபோல் உருவாக்கினோம். இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு தாயின் கருவறையில் என்ற தலைப்பில் குழந்தை வடிவத்தை உருவாக்கினோம். இது நோபல் சாதனை முயற்சியாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. மிகவும் சிறப்பாக வந்துள்ளது. இந்த நிகழ்வு நோபல் சாதனையில் கண்டிப்பாக இடைபெறும் என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் 13ஆம் தேதி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தமிழக அரசின் மூலம் 20,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் அடிக்கல் நாட்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வரவுள்ளார். இதனை ஒட்டி பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டி பகுதியில் வீட்டு வசதித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி விழா நடக்கும் மேடை அமைக்கும் பணி குறித்து அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு இடத்தை பார்வையிட்டார்.
பாரத ஸ்டேட் வங்கி தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை வழங்க 4 மாதம் அவகாசம் கேட்டதை கண்டித்து திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி முன்பு காங்கிரஸ் கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் ரெக்ஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாரத ஸ்டேட் வங்கியை தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்திக் கொண்டு செயல்படும் பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். நாட்டிற்கு கேடு விளைக்கும் ஒரு திட்டம் என கூறி கடந்த 15ஆம் தேதி அன்று உச்சநீதிமன்றம் யார் யார் தேர்தல் பத்திர திட்டத்தின் அடிப்படையில் நன்கொடைகளாக எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தார்கள் என்ற பட்டியலை நேற்றைய தினம் 6ஆம் தேதி பாரத ஸ்டேட் வங்கி வெளியிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருந்த நிலையில் நேற்றைய தினம் பாரத ஸ்டேட் வங்கியின் சார்பாக எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும், அதுவும் 3 மாத கால அவகாசம் ஜூன் மாதம் 30ஆம் தேதி அன்றுதான் கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளதை வெளிப்படையாகவே பாரத ஸ்டேட் வங்கியை தனது கைப்பாவையாக பாஜக மோடி அரசு செய்கிறது என்பது தெரிகிறது. ஆகவே இது போன்ற செயலை செய்யக்கூடிய பாரத ஸ்டேட் வங்கியையும் இந்த செயலை தூண்டிவிடக்கூடிய பாசிச பாஜக அரசையும் கண்டித்து இன்று திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலைநகர் அருகே பாவேந்தர் சாலையில் திமுக சார்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் 71வது பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. மறைமலைநகர் நகர்மன்ற தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஆகியோர் முன்னிலையில் அப்பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு லேப்டாப் மற்றும் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு தலைமை மருத்துவமனையில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கண் அறுவை சிகிச்சை அரங்கு திறப்பு விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி புதிய அறுவை சிகிச்சை அரங்கினை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே உள்ள பழைய அறுவை சிகிச்சை அரங்கில் உள்ள மருத்துவ உபகரணங்கள் குறித்தும், புதிய அரங்கிற்கு வரவுள்ள மருத்துவ உபகரணங்கள் குறித்தும், நோயாளிகளின் படுக்கை வசதிகள் குறித்தும் மருத்துவ அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தனியார் பால் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தவர் இளங்கோவன். இவர் பெருந்துறையிலிருந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் நோக்கி கிருஷ்ணராபுரம் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது பெத்தானூர் காட்டு வளைவு பகுதியில் வந்து கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெண்ணாகரம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை அடுத்த போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனையில் உலக மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. துணைவேந்தர் உமாசங்கர் தலைமையில் அங்குள்ள பெண் மருத்துவர்கள், செவிலியர்கள், நிபுணர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உலக மகளிர் தினத்தை கொண்டாடினர். மேலும் பெண்கள் பாதுகாப்பு, பெண்கள் கல்வி, பெண் உடல் பாதுகாப்பு போன்றவற்றை வலியுறுத்தி கையில் பதாகை வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்த ஒட்டத்தட்டை பாலக்குறிச்சியைச் சேர்ந்தவர் சொக்கலிங்கம். இவரது மகள் வினிதா இவருக்கு 17 வயதாக இருக்கும்போது கடந்த 2018இல் அதே பகுதியைச் சேர்ந்த முருகையன் என்பவரின் மகன் உதயகுமார் என்பவரை காதலித்துள்ளார். அப்போது உதயகுமார் இவரை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி பலமுறை தனிமையில் உல்லாசமாக இருந்துள்ளார். இதில் வினிதா கர்ப்பமான நிலையில் அவரை திருமணம் செய்து கொள்ளாமல் உதயகுமார் ஏமாற்றியுள்ளார். இதனையடுத்து கடந்த 2019ஆம் ஆண்டு வினிதாவிற்கு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் அவர் தன்னை ஏமாற்றிய உதயகுமார் மீது நாகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து போலீசார் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து உதயகுமாரை தேடி வந்த நிலையில் உதயகுமாரை அவரது பெற்றோர்கள் வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பி வைத்துவிட்டு தனது மகன் இறந்துவிட்டதாக நாடகமாடி உள்ளனர். இதனை அறிந்த வினிதா உதயகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தனது 4 வயது மகனுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங்கிடம் கண்ணீர் மல்க புகார் அளித்தனர்.
சேலம் மாவட்டம் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காவேரிப்பட்டி ஊராட்சி கோனேரிப்பட்டி அக்ரஹாரம் ஊராட்சி பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 34 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காவேரிப்பட்டி ஊராட்சி வட்ராம்பாளையம் பகுதியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய ரேஷன் கடை கட்டடம் கட்டுவதற்கும், கோனேரிப்பட்டி அக்ரஹாரம் பொன்னம்பாளையம் பகுதியில் 19 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளுக்கும் சங்ககிரி சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன் பூமி புதை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இதில் சேலம் புறநகர் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சிவக்குமரன், ஊராட்சி மன்ற தலைவர்கள் அல்லிராணி, ஆனந்தன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பூர் காதர்பேட்டை பகுதியில் 2ஆம் தர பின்னலாடைகளை விற்பனை செய்யக்கூடிய 2000க்கும் மேற்பட்ட குடோன்கள், கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த காதர்பேட்டை பகுதியில் திடீரென உள்நாட்டு ஆடை தயாரிக்கக்கூடிய உற்பத்தியாளர்களின் தொடர்பு எண்களை அச்சிட்டு அந்த நிறுவனத்தின் பெயரையும் அதில் பதிவிட்டு திருப்பூர் சிறு குறு உள்நாட்டு ஆடை சங்கம் என்கிற பெயரில் பெரிய அளவில் பிளக்ஸ் பேனர்கள் வைத்திருப்பதற்கு பனியன் இடைத்தரகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி இடைத்தரகர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட பயணிகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பேருந்து ஒன்று திருப்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மாராப்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி மற்றும் கார் அடுத்தடுத்து பிரேக் அடித்ததால் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. இதில் தனியார் பேருந்தின் முன்பக்கம் சேதமடைந்ததில் பேருந்து ஓட்டுநர் பேர்ணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த சுந்தர்ராஜ் மற்றும் பயணிகள் உட்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்தவர்களை மீட்ட அப்பகுதி மக்கள் சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஆம்பூர் கிராமிய போலீசார் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் பத்திரம் மூலம் ஒன்றிய அரசு மோசடியில் ஈடுபட்டதாக கூறி அதனை கண்டித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை நிறைவேற்றாமல் தேசியமயமாக்கப்பட்ட SBI வங்கி காலதாமதம் செய்வதை கண்டித்தும் நெல்லை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காலை பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் அருகே உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கி முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் ஒன்றிய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் கலந்து கொண்டு தேர்தல் பத்திரங்கள் விற்பனை தொடர்பாக உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றினார். மதுரை விளக்குத்தூண் அருகில் உள்ள ஜடாமுனி கோவில் தெருவில் உள்ள தனியார் மஹாலில் தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறை சார்பாக மெகா பட்டு மேளா மற்றும் கைத்தறி பட்டு சேலைகளின் கண்காட்சி சிறப்பு தள்ளுபடி விற்பனை துவங்கியது. 15 நாட்கள் நடைபெறவுள்ள இக்கண்காட்சியில் காஞ்சிபுரம், கும்பகோணம், கடலூர், திருவண்ணாமலை பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் பட்டு சேலைகள், சேலம் வெண்பட்டு வேஷ்டிகள், கோயம்புத்தூர் கோரா காட்டன் சேலைகள் மற்றும் பவானி ஜமுக்காலம் ஆகிய அனைத்திற்கும் அரசு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. இக்கண்காட்சியை மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் குத்துவேலை கேட்டு துவக்கி வைத்தார். இதில் மதுரை சரக கைத்தறித்துறை உதவி இயக்குநர் பாலசுப்ரமணியன் மற்றும் கைத்தறித்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் HDBL தனியார் வங்கியில் ஆட்டோ வாங்குவதற்காக கடன் பெற்றுள்ளனர். இந்நிலையில் கடனை முழுமையாக செலுத்தி 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் NOC தராமல் அலைக்கழிப்பதாக கூறி AITUC தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் காரைக்குடி அம்பேத்கர் சிலை அருகே உள்ள வங்கி கிளையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த போலீசார் வங்கி நிர்வாகத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு ஆட்டோ ஓட்டுநர்களிடம் NOCயை பெற்றுத்தர உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். முற்றுகையிடும் போராட்டம், வழங்கிடு வழங்கிடு, உடனடியாக வழங்கிடு, வழங்கும் வரை போராட்டம், குடிக்காதே குடிக்காதே, ஆட்டோ ஓட்டும் தொழிலாளர் ரத்தத்தை குடிக்காதே. தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்த பிறகும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதித்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறப்பட்ட நன்கொடை விவரத்தை பாரத ஸ்டேட் வங்கி தர மறுப்பதாகவும் பாஜக அரசுக்கு பாரத ஸ்டேட் வங்கி துணை போவதாகவும் குற்றம் சாட்டி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லடம் நகர தலைவர் ஈஸ்வரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பாஜக அரசையும் பாரத ஸ்டேட் வங்கியையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. உதவாதே மோடிக்கு நீயும் உதவாதே, தேர்தல் பத்திரம் என்ற பெயராலே ஊழலுக்கு துணை போகாதே.
தேனி மாவட்டம் பெரியகுளம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக அறிவிக்க கோரி வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வழக்கறிஞர்கள் சங்க பெரியகுளம் தலைவர் காமராஜ், செயலாளர் சுதாகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களைப் போன்று தமிழ்நாட்டிலும் தமிழை வழக்காடு மொழியாக்க வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் கோஷங்களை எழுப்பினர். அரியலூர் அண்ணா சிலை அருகே நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா கலந்து கொண்டு விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த பேரணியில் சாலை விதிகளை மதிப்போம், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதே, தலைக்கவசம், உயிர்க்கவசம் உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு ஏராளமானோர் ஊர்வலமாக சென்றனர்.